So hello guys, welcome back to ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா நீங்கள் மோட்டோ விளாக்ஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா மோடுக்கான ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம உல்லான்சி கேஸும் வந்து வாங்கியிருக்கோம். இதோட அன்பாக்சிங் எதுவுமே போடலை ஆக்சுவலாக. ஸோ இதோட யூசேஜ் வந்து உங்கள் மோட்டோ விளாக் பண்ணுறவங்களுக்கு பிகினருக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்க டவுட் இதுதான். ஸோ உல்லான்சி கேஸ் செட் ஆகுமா, மீடியா மோட் செட் ஆகுமா? ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்க அட்வான்டேஜும் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு உல்லான்சி கேஸை பற்றி பார்க்கணும். ஸோ உல்லான்சி கேஸ் பார்க்கும்போது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்படி தான் கிடைக்கும் ஆக்சுவலாக. இது வந்து செப்பரேட்டான ஒரு கேஸு. ஸோ அந்த கேஸோட உங்களுக்கு வந்து ஒரு கேப் வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரொடெக்ஷன். ஸோ இது அட்வான்டேஜில் எடுக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மைக் அடாப்டர். ஸோ இது எக்ஸஸாக ஒரு மைக் அடாப்டர் போட்டால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜில் எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட ஒயர் வந்து நம்ம வெளியே தெரியும். அண்ட் இது வந்து பிளக்இன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த டைம் எடுக்கும். ஸோ இது ஃப்ளெக்சிபிள் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி போடுறது தான். ஒன்ஸ் நீங்கள் இதை இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமராவை நீங்கள் வந்து வெளியவே எடுக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே வந்துட்டு இதில் லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லாக் ஓப்பன் பண்ணி நீங்கள் இப்படியே பேட்டரியை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். கேமரா பாடியில் எந்த வித டேமேஜஸ் எதுவுமே ஆகாது. அந்தளவு ப்ரொடெக்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதுலேருந்து கேமரா எடுக்க வேண்டியதில்லை. கேமரா ஸ்க்ராச்சஸ் ஆகாது. ஃபுல்லாக ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ ஓவரால் ஒரு கேஸே வந்து இருக்கும். ஸோ கேமரா வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும். பட் வந்து இதில் என்டி ஃபில்டர் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் டைப்பில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த என்டி ஃபில்டர் போடுறதுக்கான ஒரு ரிங்கு. ஸோ இதை வச்சு ஜஸ்ட் நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணோன்னா போதும், அது வந்து லாக் ஆகிடும். ஸோ நம்ம இது வேணும்னா இது போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு லாக் வேணும்னா லாக் போட்டுக்கலாம். ரெண்டு டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கேபிள் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மற்றபடி நம்ம ரொம்ப இது பண்ணுறதுக்கான இந்த அட்வான்டேஜ் கிடையாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட மைக் அடாப்டர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். கேமராவோட மைக் அடாப்டர் வந்துட்டு லூஸாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன சின்னதாக ஒரு பேப்பர் வச்சு நம்ம ஒன்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டாலும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்குமே நீங்கள் இதுலேருந்து வெளியே எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அன்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு அண்டர் வாட் ஷாட் எடுக்கும்போது மட்டும் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதுவே வந்து நம்ம மீடியா மோடுக்கு வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட ஒரிஜினல் ஹீரோ 8க்கான மீடியா மோடு. ஸோ இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோ பிராண்ட் அந்த குவாலிட்டி, அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எல்லாத்துக்குமே வந்து சொல்லலாம். பட் வந்து வென் கம்பேர் டு திஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து டியூவல் மைக் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வேணால் வ்ளாக் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு எந்த மைக் சப்போர்ட் வேண்டாம். இதோட ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். இன்பில்டாக இருக்க கேமராவோட குவாலிட்டியாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது போட்டால் இன்னும் கொஞ்சம் பைட் வந்து ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது. பட் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேட்டரி வந்து கழட்டி தான் போடணும். நம்ம கட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம GoPro Hero 8. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன் செட் ஆஃப் பேட்டரி போடுறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 1/2 hour தான் பேட்டரி நிற்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்செர்ட் பண்ணி அதை வந்து லாக் பண்ணி இப்போ வந்து மோட்டோ லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வித்தின் ஒரு 1/2 hour தான் இந்த பேட்டரி வந்து ஸ்டேபிள் இருக்கும். ஸோ அகைன் வந்து நம்ம வந்து இதை கழட்டணும். ஸோ கழட்டும் போது என்னென்னா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் இதை வந்து வெளியே எடுக்கணும். ஸோ வெளியே எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடங்கள மைனர் ஸ்க்ராச்சஸ் வந்து நிறைய ஆகும். உங்கள் GoProவோட பாடி ஃபுல்லாமே ஸ்க்ராச்சஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால அதுதான் இது வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்குது. மற்றபடி யூசர் கன்வீனியன்ட் எல்லாமே இதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு HDMI போர்ட்டு, டைப் சி போர்ட் அண்ட் மைக் போர்ட்டு எல்லாமே வந்து ஒரு லைன் அப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் வந்துட்டு வராது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட்டும் மைக்குக்கான ஒரு போர்ட் மட்டும்தான் வரும். எக்ஸஸாக எதுவுமே வராது. ஸோ இதுதான் ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ். நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் வென் கம்பேர் டு என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு உங்களுக்கு மைக் அடாப்டரா உலான்சி கேஸாங்கிறது உங்களோட விருப்பம் தான். ஸோ உலான்சி கேஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதோட டோர் கூட நீங்கள் வாங்கி போட்டு யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் ஹீரோ GoPro 8 வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதுவே வந்து 1000 something வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கேஸ் வாங்கிட்டீங்கன்னா ஃபுல்லி ப்ரொடெக்டடாக இருக்கும். அண்டு இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னா இது யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு அவ்வளோ வெயிட் வந்து அப்படி ஃபீல் ஆகாது. ஸோ இது யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் நம்ம ரொம்ப ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும்.
கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு இதோட டிசைன் அந்த மாதிரியான டிசைன். இது பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு காம்ப்ளெக்டான டிசைன். ஸோ இது பாத்தீங்கன்னா எவ்வளவு பல்கான டிசைனுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப் அப் பண்றதுக்கான மைக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க போட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க எக்ஸ்டர்னலா மைக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு மைக் வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்டர்னல் மைக்கு, அதாவது போயோ மைக்கு, ரோடு அந்த மாதிரி மைக் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ சேம் ஆஃப் தட். பட் ஆனால் டோர் மட்டும் நம்மளுக்கு இந்த இதில் வந்து லெஃப்ட் சைடு ஓப்பன், ரைட் டோர் மட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரைட் சைடு இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஒரு மைனஸ்ங்கிறது வந்து சொல்லலாம். அதர் தென் தட் உங்களுக்கு இதுவோ அதுவான்னு கேட்டால் நம்ம சாய்ஸ் என்னைக்குமே கடைசி உங்ககிட்ட கொடுக்குறது தான். ஸோ உங்களோட விருப்பம். ஸோ இதில் எது பெட்டராக இருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. Hope you guys like this video. So videos பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.